மிஸ்டர் சம்பத், நீங்க சொன்ன கோடி நிலவை குளிர்விப்பவன் இருக்காருல்ல, அந்த குளிர்விப்பவன் இப்ப நார்த் இந்தியால எப்படி தெரியுமா குளிர வச்சுட்டு இருக்காரு? ஏமே தமிழ்நாடுமே விஜய்மே சிஎம்ஏ அவர் மந்திர் சந்திர் தெண்டிர்ல இருக்கிற எல்லா உண்டியிலையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. அதாவது மந்திர்னா மசூதி, சந்திர்னா சர்ச்சு, டெந்திர்னா டெம்பிள், எல்லா உண்டியலுமே எடுத்துட்டு வந்துமே ஸ்கூல்மே கொடுத்துட்டாரு. ஹே, அப்படி கொடுத்து குழந்தைங்களை எல்லாம் படிக்க 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 வைக்கிறாரு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஷாமே 65 கொடுத்துருக்கிறாரு. இதை தாண்டி இந்திய தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவசம் இது பஸ், அன்னபூரணி 6 சிலிண்டர் கொடுத்துட்டாரு. அதனால அடுத்த பிஎம் விஜய் தான் நார்த் இந்தியா பூரா பரவிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் யாராவது கவனிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு வட இந்தியால பேச்சு போயிட்டு இருக்குது. இப்படி இதெல்லாம் கேக்குறப்ப கண்ணுக்கு தெரியாத ஆடைய மன்னருக்கு போத்துன அந்த நெசவாளர் பேரு தான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளையெல்லாம் இங்க அம்மனமா நிக்க வச்சு போட்டு அங்க போய் விஜய் எல்லாத்துக்கும் புது ஆடை கொடுத்துருக்காருன்னு பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஒருத்தனுக்கு 65,000 கொடுத்தா மொத்த தமிழ்நாட்டுக்குமே 6 சிலிண்டர் கொடுத்ததா அர்த்தமாமா. சம்பளத்துக்கு பேசுகின்ற சம்பத் அவர்களே, இந்த கோடி நிலவை குளிர்விப்பன பார்த்து இப்ப கேளுங்க, தேவையாடா இப்படி ஒரு வெத்து விளம்பரம் உனக்கு? அப்படி என்னத்த கிழிச்சன்னு நீயே உன் வாயால 2 விஷயத்த சொல்லு. நீ சொல்லாததையும் செய்யாததையும் வட இந்தியா மக்கள் பூரா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதே கத்தல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரன் கத்தனா, நான் விஜய்க்கு பொண்டாட்டியா போவேன். ஒரு பையன் சொன்னா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் அவருக்கு பொண்டாட்டியா பிறந்து அவரு காலம்தி விடுவேன், நான் இப்பவும் அவரை காதலிச்சுட்டுதான் இருக்கேன் அப்படின்னு இன்னொரு அம்மா. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா மக்களோட காசெல்லாம் எடுக்க மாட்டாரு, அவரோட காசு தான் செலவு பண்ணுவாரு. அண்ணா நீ சாப்பிடுனா, நீ தூங்குனா. எங்க அண்ணன் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் விஜயாச்சினியோட லட்சணம். இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வட இந்தியாவையும் சேர்த்து காப்பாத்தலாம்.